பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னோடய பணிவான ஒரு வேண்டுகோள். அண்ணன் அதெல்லாம் டிஎம்கேக்காரனுக்கு தொடர்பு இருக்காது, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களண்ணே. யார் அந்த சாருன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்பாவா தானே, சபாநாயகர் அப்பாவா தானே இருக்கும். அவரே சொல்கிறார், ஐயா ஒரு குற்றவாளியை நீங்கள் ஏன் தம்பின்னு சொல்லுவீங்களாண்ணே? அது என்ன சொல்கிறாரு அசால்ட்டாக? ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாமனு அவனை அதை விசாரிக்க 3 ஐஏஎஸ் அதிகாரி, அது பெண் அதிகாரியாக நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன தப்புக்குங்கார் ஐயா அப்பாவு அவர்கள். அவர் ஒரு மூத்த தலைவர், அவர் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவரே ஒரு குற்றவாளி, அதுவும் என்ன செய்தால் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு. அவனுக்கு போய் அவனை ஏன் தம்பின்னு சொல்கிறாரு? இதுக்கு நீங்கள் என்னென்ன பதில் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் மது விலக்கு கொண்டு வந்தீங்களே, அதுக்கு மது விலக்குன்னு ஒரு போராட்டம் நடத்த, அது கள்ளக்குறிச்சியில் ஒன்று மது விலக்கு மாநாடு நடத்துனீங்களேண்ணே. அந்த மது விலக்கு மாநாட்டில் நீங்கள் எப்படிண்ணே, நீங்கள் உங்களை எனக்கு 2009 எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே உங்களை. ஏன்னா அப்போ தான் இப்போ ஈழப்போர் உச்சத்தில் இருந்துச்சு. நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினீங்க வச்சிங்க. அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்து இந்த டிஎம்கேவும் காங்கிரஸையும் உங்கள் லெவலுக்கு விமர்சனம் பண்ண ஆளே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இப்படி ஒரு எதுக்காக போனீங்கன்னு தெரியல. உங்கள் கொள்கையிலையும் கோட்பாடுகளையும் விட்டு கொடுத்துட்டீங்களா? இல்லை ஏன்னா இந்த இப்போ பாலியல் வழக்கில் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? இந்த அப்பா அவர்கள் என் சகோதரன்னு சொல்லிட்டாரு. அப்போ என் சகோதரன்னு சொல்லும் போது போலீஸ் கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கணும்லண்ணா. நீங்கள் அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல. வேங்க வயலில் நான் போய் போராட்டம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. போராட்டம் மட்டும்தானே பண்ணீங்க? 4 வருஷம் ஆச்சாரே, நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லையே. ஏன்னா நீங்களும் மித்த அரசியல்வாதி மாதிரி மாறிட்டீங்களோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணே. இப்போ மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த டிஎம்கேக்காரனை நீங்கள் அடிக்காத அடியானே சொல்லுங்கள். நீங்கள் அடிக்காத அடியா? நீங்கள் இப்போ இந்த காசுக்கோ எதுக்கோ விலை போயிட்டீங்களோ என்னமோன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவர் ஒரு மூத்த தலைவர். இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அப்பாவை ஏன் அப்படி சொன்னார் ஓன் தம்பின்னு, அப்போ இவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு ஒரு வேங்க வயலுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கல. ஏதோ கண் துடைப்புக்காக நான் போராட்டம் பண்ணு கள்ளக்குறிச்சிலையும் போய். ஏன்னா மது விலக்கு கொண்டு வர்றவன் எதுக்குன்னா வீரங்கோட்டரை கொண்டு வரான். புதுசாக எவனை அறிமுகப்படுத்துவான்? வீரங்கோட்டரை கொண்டு வந்திருக்கிறான். எஸ்என்ஜேன்னு ஒரு போட்டரை கொண்டு வந்திருக்கான். கோதுமை பீர் கொண்டு வந்திருக்கிறான். ஃபஸ்ட்டு கட்டிங்கே கிடையாது, இப்போ கட்டிங் கொண்டு வந்திருக்கிறான். இதெல்லாம் கொண்டு வந்தவன் எப்படின்னா மது விலக்கு கொண்டு வருவான். இதெல்லாம் கொண்டு வந்துட்டால் எப்படி வியாபாரம் ஆகும்? எப்படின்னா வியாபாரம் ஆகும்? நீங்கள் அந்த கட்சி அந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன இதுக்காக எப்படி நீ புதுசாக கோட்டரை அறிமுகப்படுத்தினா நீ எப்படி மதுவில் கொண்டு வரணும்னு நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா? ஏன்னா ஒரு நல்ல அரசியல் தலைவர்னால் நீங்கள் என்னென்ன கேட்டிருக்கணும்? நீங்கள் எப்படி புதுசாக கோட்டரை கொண்டு வரலான்னு கேட்டிருக்கணும்லண்ணே. நீங்கள் இன்னும் அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க, டிஎம்கேயில் தானே இருக்கீங்க. ஆனால் நீங்கள்லாம் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சினா மட்டும் உங்களுக்கு அப்படியே அப்படி பொங்கி வந்துடுதீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் வாயை திறந்துடாதீங்க. கேட்டால் ஏதோ ஒரு கண் துடைப்புக்கு அவங்கள்ட்ட போய் இது மக்கள்கிட்டையும். ஏன்னா மக்கள் யாரும் உங்களை நம்ப தயாராகவே இல்லை. நான் போராட்டம் பண்ணல அண்ணன் வன்னியரசு எந்த விவாதம் வேணால் நாங்கள் போராட்டம் பண்ணோம்ல. நீ போராட்டம் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? என்னென்ன பண்ணிட்டீங்க போராட்டம் பண்ணி? ஏன்னா உங்கள் ஆட்சி தான் நடக்கும். இதை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம்? எங்கள் தலைவர் அண்ணாமலை வேங்க வயலில் இருக்கும்போது என்கிட்ட 2 நாள் தமிழ்நாடு காவல்துறை கையில் கொடுங்க, 2 நாளில் கண்டுபிடிச்சி காட்டுறோம்னு சொன்னார். 2 நாளில் உனக்கு கண்டுபிடிக்க. ஏன்னா இப்போ 4 வருஷம் ஆகி போகுது, கண்டே பிடிக்கலையே. ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு தானே கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் செத்தாங்க. 65 பேர் செத்தாங்கண்ணா. மரக்காணத்தில் 23 பேர் செத்தாங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் இந்த வீரங்கோட்டரும் எஸ்என்ஜே கோட்டரும் கோதுமை பீரும் கட்டிங் இதெல்லாம் கொண்டு வந்தவங்க. நீங்கள் எப்படின்னா இன்னும் மானம் கெட்டு போய் அந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. 2009 எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னா நீங்கள் தான் இருந்தீங்க. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேன் இதை. நீங்கள் இவ்வளோ இந்த ஒரு மித்தவங்களை மாதிரியே இந்த வைகோ மாதிரி நீங்களும் ஆகிட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. தமிழக மக்களே சிந்தித்து செயல்பட்டு இந்த டிஎம்கே கூட்டணி கட்சிக்காரங்களெல்லாம் தொடச்சி தூர போடலைன்னா தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. போதைப் பொருள் நம்ம உங்கள் வீட்டு பயங்க முதற்கொண்டு ஏன்னா விதவிதமான சரக்கோ அறிமுகப்படுத்திடுவானே. அதனால் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த டிஎம்கே அடித்து வெளியே வரட்டணும். ஏன்னா நம்ம குடும்பத்தை அவன் தான் தெருவுக்கு அப்படின்னு கஞ்சா இதெல்லாம் விற்று நம்ம பயங்களை பூரா கெடுத்துருவானே. பின்ன காலேஜுக்கு போனால் இவங்க டிஎம்கேக்காரனே விட்டு இது பண்ணிடுவான். அப்போ நம்ம தமிழ்நாடு வன்முறை காடாக மாறிடும். தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக மாறிடும். தயவு செஞ்சு 2026 இந்த டிஎம்கே புறக்கணிப்போம். தாமரையை தமிழகத்தில் மலர் செய்வோம். அண்ணாமலையை முதல்வரை ஆக்குவோம். எல்லாரும் தமிழக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா தாமரைக்கு வாக்களிக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.